லோடிங் ஸ்லோவா இருக்கு. இருந்தது, கடவுளுடைய வார்த்தையும் வளர்ந்துகிட்டே வந்தது, சபைகள் வளர்ந்துச்சு, ஆசிரமங்கள் மாதிரி ஆமா. சோ அந்த துறவரம்க்கு அந்த சென்டர்ஸ் உருவாக்கியிருந்தாங்கல்ல, நிறைய பேர் துறவிகளா சேர்ந்து ஒரு இடத்துல போய் இருந்து அந்த சென்டர்ஸ், அந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து நிறைய உருவாக ஆரம்பிச்சது. அதுல இருக்கிறவங்க அந்த துறவிகள் மாங்ஸ் வந்து நிறைய பேர் மிஷனரிஸா போக ஆரம்பிச்சாங்க. ஓஹோ சாரி, நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறத எடுக்காம கேட்கிறேனே. ஜஸ்ட் ஒரு 2 minutes பண்றதுக்கு. சரி, இப்போ இங்கிலீஷ்லேயே we can go ahead. அப்போ வந்து அந்த மாண்டிசிசம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து மாங்க்ஸ் ஆனாங்க. நிறைய பேர் மாங்க்ஸ் ஆகி அங்கங்க வந்து அந்த துறவரங்கள் ஓபன் பண்ணாங்க. அதுல நிறைய பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து அவரை பத்தி நிறைய அறிஞ்சுக்கணும், அவரை குறித்து நாங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினா வந்து இந்த பார்பேரியன்ஸ் டைம்ல நடந்தது. ஸோ பார்பேரியன்ஸ் அப்படின்னா ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா காட்டு மிராண்டிகள் அப்படின்னு வரும். ஆனா ஆக்சுவலி அது வந்து காட்டு மிராண்டிகள் கிடையாது. இந்த ரோமன் பீப்புள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னப்பா ஜஸ்ட் செக் explain it to you. நான் உங்களுக்கு நைட் கீழே போன அப்புறம் நான் உங்களுக்கு I'll forward it to you. அப்போ இந்த பார்பேரியன்ஸ் அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து தமிழ்ல வந்து என்ன வேர்டு அது, ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காட்டு மிராண்டிகள், எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா காட்டு மிராண்டிகள் தான். ஆனா ஆக்சுவலி வந்து பார்பேரியன்ஸ் வந்து காட்டு மிராண்டிகள் கிடையாது. ரோமன் கிங்டம்ல என்ன சொல்லுவாங்களா, அந்த ரோமன் கல்ச்சர்ல இல்லாதவங்கள, அந்த ரோம ராஜ்யத்துல யாரெல்லாம் பிடிப்படலையோ இல்ல ரோமன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணாதவங்க, ரோமன்ஸ் வந்து அவங்கள ரூல் பண்ணா கூட ரோமன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணாம வேற நாட்டு கல்ச்சர் இல்ல ஆதிவாசிகள், ட்ரைபல் கல்ச்சர்ஸ், வேற யாரா இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த பொதுவான பேர் வந்து பார்பேரியன்ஸ். ஆக்சுவலி பார்பேரியன்ஸ்ல நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆனவங்க. ஏரியன் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரியில வந்தவங்க மூலமா கன்வெர்ட் ஆனவங்க. ஸோ தேவர் பார்பேரியன்ஸ் வேர் ஆல்சோ ஏரியன் கிறிஸ்டியன்ஸ். அவங்க வந்து கன்வெர்டட் த்ரூ த விட்னஸிங் லைஃப் ஆஃப் கப்பதோஷியன் ஸ்லேவ்ஸ். கப்பதேஷியா அப்படின்ற அந்த நாட்டில் உள்ள அடிமைகள், அவங்கள வந்து இந்த ரோமன்ஸ் வந்து அடிமைகளா பிடிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க சுத்தி இருந்தவங்க வந்து இவங்க வந்து அவங்க அடிமைகளை அந்த ஷிப்ல அவங்க டிராவல் பண்ணி போகும்போது அவங்க மூலமா, அவங்களுடைய வாழ்க்கை மூலமா, அவங்க வந்து அடிமைகளா இருந்தாலும் அவங்க எப்படி ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை நடத்துறாங்க, ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்துறாங்க, ஒரு அன்பான வாழ்க்கையை நடத்துறாங்க, அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அது மூலமா நிறைய பார்பேரியன்ஸ் வந்து கிறிஸ்தவர்களை மாறினாங்களாம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ இந்த பார்பேரியன்ஸ் தான் வந்து இவங்கெல்லாம் வந்து நார்த் ஆஃப் யூரோப்பை சேர்ந்தவங்க. அப்போ இந்த பார்பேரியன்ஸ் வந்து யூரோப்போட நார்தர்ன் பார்ட்ல இருந்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பயங்கரமா சண்டை போடுற வீரர்கள். அவங்க வந்து இந்த ரோமை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க 410 AD. அந்த நார்த் ஆஃப் யூரோப்ல இருந்த பார்பேரியன்ஸ் அவங்க வந்து இந்த ரோமன்ஸை கேட்ச் பண்ணிட்டாங்க. ரோமை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க, ரோம் நகரத்தை. ஸோ அந்த டைம்ல இந்த பார்பேரியன்ஸ் மூலமா கடவுள் வந்து அவருடைய இந்த மிஷனரி தாகத்தை இல்ல இந்த மிஷனரி நோக்கத்தை எப்படி செயல்படுத்தினாரு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இது நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறேன்னா? இல்ல. How do I go back? லியோ, நான் எப்படி இதுக்கு திரும்பி போறது? மினிமைஸ் பண்ண வரணும். இல்ல மேம், நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. நீங்க திருப்பி ஷேர் ஸ்கிரீன் கொடுங்க. கூகுள் மீட்டே ஷோ ஆகலையே. அது கீழ மினிமைஸ் ஆயிருக்கும், பிரவுசர் கீழ இருக்கான்னு பாருங்க. நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அது. ஓகே. Yeah, got it.
ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் நான் வெறும் அந்த இங்கிலீஷ் இதை தான் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஸ்க்ரீன். சாரி, இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ். ஐ எம் ரியலி சாரி அபவுட் இட். ஷேர் ஆதா? தெரியுதா? டாக்குமெண்ட் ஓபன் பண்ணுங்க மேம். நீங்க ஐ திங்க் இல்ல டாக்குமெண்ட் ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இந்த பார்பேரியன்ஸ் இவங்க ஆண்ட காலத்துல என்னென்ன சேஞ்சஸ் இந்த 400ல இருந்து இந்த 800 ஒரு வல்லமையான சூப்பர் பவரா அவர் வர, எல்லாருடையும் மேன்மையானவர், தலைமையானவர் போப் அப்படிங்கிறது வருது. அதுக்கு வந்து ரைஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த போப் ஆர் பாப்பசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போப்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருந்தது. போப்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆதி காலத்துல இருந்தே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படியே பரம்பரையா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க, தலைமை பொசிஷன்ல இருந்தவங்க. பிஷப்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு முதல்ல கொடுத்திருந்தாங்க. அப்புறம் எல்லா பிஷப்புக்கும் சேர்ந்து ஒருத்தர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு தலைவராக வைக்கிறவர், அவரை தான் வந்து அவங்க போப் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, செகண்ட் செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரி, அந்த முதல் ரோமன் டைம்லயே போப்புடைய இது வந்துருச்சு. போப் அப்படின்ற ஒரு டைட்டில், ஒரு ஆபீஸ் அப்படின்னு வந்து வந்துருச்சு. அப்போ அந்த போப்ஸ் வந்து திறமைசாலிகளா இருந்தாங்க, கர்த்தருடைய வசனத்தை நல்லா படிச்சவங்களாவும் இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, அந்த ஆளுகிற தன்மை எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பா இருந்துச்சு. அண்ட் அவங்க கிட்ட வந்து நிறைய பணம் இருந்தது. அங்கங்க சர்ச்சஸ் அப்படி பில்ட் பண்ணதுனால அதுக்கு சுத்தி உள்ள என்ன சொல்றது, சொத்து, சர்ச்சோட சொத்து, they had vast resources to give effective leadership. ஸோ பணம் நிறைய இருந்துச்சு. அதனால அந்த போப்ஸ் ஆஃபீஸ், பாப்பசி, அந்த போப்ஸ் ஆஃபீஸ்ல வந்து அவங்களுக்கு நிறைய இடங்கள் இருந்தது, நிறைய பணம் இருந்தது, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியும் இருந்தது. அவங்களால சிறந்த ஆளுகை செலுத்த முடிஞ்சிச்சு. அது ஒரு சிறப்பா இருந்த ஒரு போப் அந்த டைம்ல யார் அப்படின்னா, AD 590 கிரிகரி த கிரேட். அவர் வந்து ஒரு திறமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல ஆளுகை செய்பவர். அவர் என்ன பண்ணாரு, சுத்தி இருந்த ட்ரைபல்ஸ் கூட எல்லாம் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை, பீஸ் ட்ரீட்டி பண்ணாரு. அதனால இந்த ட்ரைபல்ஸ் வந்து சண்டை போட்டு, இவங்களோட சண்டை போட்டு எதிர்த்து நிக்கிறது எல்லாமே அந்த பார்பேரியன்ஸ்க்கு அது ஒரு கஷ்டமா தெரியல. ஏன்னா இந்த போப் போய், ராஜாக்களோட அந்த போப்ஸ் போய் சமாதானம் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த கிரிகரி த கிரேட் வந்து நல்லா ப்ரீச் பண்ணுவாரு. அவர் கடவுளோட வசனத்துல தேர்ந்தவரா இருந்ததுனால, அவருக்கு வந்து அந்த ப்ரீச்சிங் கெப்பாசிட்டியும் இருந்ததுனால அவர் வந்து நல்லா வந்து பிரசங்கம் பண்ணுவாரு. அண்ட் நல்ல ஒரு எழுத்தாளர். அவர் வந்து இந்த கிரிகரி த கிரேட் வந்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். ஹி கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ வேதத்துக்கு முக்கியம் கொடுத்தவர். அண்ட் 2வது வருகை வந்து நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்பினவர். இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால இவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையும் இருந்தது, வேதம் நல்லா தெரிந்து இருந்துச்சு, அப்புறம் நிறைய டேலண்ட்ஸும் இருந்தனால அவர் ஒரு சிறந்த ஒரு போப்பா அந்த டைம்ல இருந்தாரு. அண்ட் அந்த டைம்லயே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அந்த 400வது 500 கிட்ட வரும் அந்த நூற்றாண்டுலேயே 590 அந்த டைம்லயே மிஷனரிஸ் அந்த மொனாஸ்ட்ரியில இருந்து நிறைய அவருடைய மிஷனரிஸை அனுப்ப ஆரம்பிச்சாரு. யாருக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி தெரியாதோ அந்த ஏரியாஸ்க்கெல்லாம் மிஷனரிஸ் அனுப்ப ஆரம்பிச்சாரு. அவருக்கு அப்புறம் வந்த ஒரு சில பிஷப்ஸ் கூட இவரை மாதிரியே எஃபிஷியண்டா இருந்தாங்க, இவரை மாதிரி சிறந்து விளங்கினாங்க. அப்போ அந்த டைம்ல இந்த 400 வருடங்கள்ல மக்களுடைய வாழ்க்கை, அதாவது சபையினுடைய வாழ்க்கை, சபையில இருந்த ஆராதனை முறைகள், வர்ஷிப், பிலீஃப், சபையில இருந்த விசுவாசங்கள், அப்புறம் அந்த சபை ஒழுங்குகள், சபையில என்னென்ன காரியங்கள் அவங்க பின்பற்றி வந்தாங்க, அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நாளாக அந்த கிரிகரி த கிரேட்டோட காலம் முடிந்து அப்படியே பின்னாடி போகும்போது இந்த பீரியட் வந்து ஒரு டார்க் ஏஜ் ஆஃப் த சர்ச், சபையின் ஒரு இருண்ட காலம். ஸோ இந்த பார்பேரியன் பீரியட்ஸ்ல நல்லா ஆண்டவருடைய சபை வளர்ந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு இருண்ட காலம் வந்துருச்சு.
இந்த பீரியட் வந்து டார்க் ஏஜ் ஆஃப் த சர்ச். ஏன்னா சபை வந்து ரொம்ப உலக பிரகாரமாகவும் பாவம் நிறைந்ததாகவும் மாறிடுச்சு. அப்ப அங்க இருந்த அந்த பாதிரியார்கள், அந்த கீழே போப்புக்கு கீழே இருந்த பிஷப்ஸ், அந்த கிளர்ஜின்னு சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸ், அந்த அந்த ஃபாதர்ஸ், ப்ரீஸ், இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஹோலி லைஃப் இல்லாம ஒரு பாவம் உள்ள ஒரு வாழ்க்கைய லீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ரோமர் காலத்துல அங்க என்னென்ன பாவங்கள் இருந்ததோ, அந்த பேகன் வர்ஷிப்ஸ்ல என்னென்ன இருந்துச்சோ அந்த எல்லா பாவமான காரியங்களையும் இந்த கிளர்ஜி, சர்ச்சோட லீடர்ஸ் விழுந்து போனாங்க. அப்புறம் அதே டைம்ல மெனி அன்ஸ்கிரிப்சுரல் பிராக்டிசஸ், வேதத்துல இல்லாத பல பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் என்ன பண்ணுச்சு, அந்த ஆராதனை முறைமைக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ டு லிஸ்ட் a few, லார்ட் சப்பர் வாஸ் மேட் இன்டு a sacrifice. அதாவது ஆண்டவருடைய அந்த கம்யூனியன் நம்ம வந்து போய் எடுக்கிறதே வந்து அது ஒரு பலி அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. இப்பவும் அந்த ரோமன் கேத்தலிக் சபையில அந்த பலின்னு தான் அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன அங்க விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட நம்பிக்கை என்னவா மாறிடுச்சு, அந்த நேரத்துல ஆண்டவருடைய சரீரம் அந்த இடத்துல உடைக்கப்படுது, ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. அதனால அந்த பிரெட், நம்ம எடுக்கிற அப்பம் வந்து உண்மையிலேயே அவரோட சரீரமா மாறுது. நம்ம எடுக்கிற திராட்சை ரசம் அவரோட ஞாபகார்த்தமா நம்ம இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற காரியங்களை அவங்க என்ன பண்ணாங்க, மாத்தி அது வந்து இயேசுவின் ரத்தம், நினைவு கூறுறது இல்லை, அது ரத்தமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பலி, ஒவ்வொரு நேரமும் இயேசுவாமியை நாங்க பலியிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ராங் டீச்சிங் வந்துருச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் prayer for the dead and praying to the saints were started. இறந்து போயிட்டாங்க. ஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட நம்பிக்கை என்ன, பர்கேட்ரி அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க போய் எல்லா இறந்து போனவங்களுடைய ஆத்மாவும் இருக்கும், இறந்து போனவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. அவங்க நேர வந்து ஹெல்லுக்கோ ஹெவனுக்கோ இல்லை ஒரு இதுக்கோ போறது இல்லை, அந்த இறந்து போன எல்லாருமே வந்து அந்த பர்கேட்ரி அப்படின்ற அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணா, இறந்து போனவங்களுக்காக ஜெபம் பண்ணா, இல்ல அவங்களுக்காக காணிக்க போட்டா, அவங்களுக்காக அவங்க பேர்ல எதையாவது நன்மைகள் சபைக்கு, அந்த அப்ப இருந்த சபைகளுக்கு செஞ்சா, அவங்க வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஆனா வேதம் போதிக்கிறது என்னது, நம்ம இந்த உலகத்துல வாழும் நாட்களிலே அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அவர் மன்னிக்கிறதற்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்போ நம்ம வந்து இறந்து போனதுக்காக நம்ம ஜெபித்து யூஸ் கிடையாது. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில தான் நம்ம வந்து நல்லபடியா வாழ முடியும், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும், பாவிக்காக நம்ம ஜெபிக்க முடியும், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அநேகரை நம்ம ஆண்டவர்களை வழி நடத்த முடியும். இறந்து போனவங்களுக்காக நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் வந்து வேதம் சொல்லி கொடுக்கறது. ஆனா இவங்க வந்து மாத்திட்டாங்க அதை. அண்ட் பிரேயிங் டு த செயின்ட்ஸ், பேதுருவை ஒரு பரிசுத்தவான் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் இடத்துல ஜெபம் பண்றது, ஒவ்வொரு அப்போஸ்தலரையும் ஒவ்வொரு டிசைபிளையும் அப்போஸ்தலர்ஸ் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணாங்க, பரிசுத்தவான்களாக்கி இந்த பரிசுத்தவான்கள் கிட்ட நம்ம ஜெபம் பண்ணா நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அவங்க மூலமா நம்ம வந்து இயேசு சுவாமி கிட்ட போலாம். ஜோசப்ட ப்ரே பண்றது, அது மாதிரி இறந்து போன மக்களை வந்து பரிசுத்தவானா மாத்திடுறாங்க. செயின்ட் அகஸ்டின், இப்போ செயின்ட் பால், செயின்ட் பீட்டர், ஒவ்வொரு சீஷருமே செயின்ட் தான் அவங்களுக்கு, அப்படி செயின்ட் ஆக்கி வச்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இறந்து போன நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாரையும் செயின்ட்ஹுட்க்கு மாத்திடுறாங்க. அது வந்து நமக்கு ஸ்கிரிப்சர்ல எங்கேயுமே கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே பலியானவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒண்ணுதான் நம்மளுடைய பாவங்களுக்கு பிராயசித்தமாக அவர் தான் வந்து மரித்தார். நமக்காக ரத்தம் சிந்தினவர் அவர் ஒருவரே. ஸோ நேரம் நம்ம வந்து அவர்கிட்ட தான் போறோம், அவர் மூலமா தான் நம்ம வந்து பிதா கிட்ட நம்ம வந்து போறோம். ஸோ இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இஸ் a bridge between God and us. என் பாவியாகி எனக்கும் பரலோக ராஜ்யத்துல இருக்கிற பரம பிதாவுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருப்பவர் இயேசு கிறிஸ்து தான், நோபடி எல்ஸ். ஆனா இதெல்லாம் வந்து அந்த காலத்துலதான் இதெல்லாம் உள்ள வந்துச்சு. இதை வந்து நிசையா கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அது வந்து AD 787. அதுலயும் அபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேர் அப்செக்ட் பண்ணாங்க, அது தப்பு, நமக்கு ஸ்கிரிப்சர்ல இல்லைன்னு சொல்லி. ஆனா அது வந்து அவங்க பேசுனதெல்லாம் எடுபடவே இல்லை. அதே மாதிரி அடோரேஷன் ஆஃப் மேரி வந்து
ஒரு மதிப்பிற்குரிய தாய். அவ மரியாதை வந்து கர்த்தர் வந்து பிரயோஜனப்படுத்துறாரு, யூஸ் பண்ணாரு. மேரியோட ஹியூமிலிட்டி நம்ம கத்துக்கிறோம். மேரி கிட்ட இருந்து நிறைய காரியங்களை நம்ம கத்துக்கலாம். ஆனா மேரிய வர்ஷிப் பண்றது வந்து சரி கிடையாது. நம்ம வந்து ஆண்டவர் வந்து அவருடைய மகிமையை வேற யாரோடையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ வர்ஷிப்பிங், பிரேயிங் டு மேரி, மேரி மூலமா நான் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமா கடவுளுக்கு போகணும், அதெல்லாம் வந்து தப்பான காரியங்கள், வேதத்திற்கு புறம்பான காரியங்கள். ஆனா இதுவும் வந்து அதுக்கு அடுத்தது ஒரு கவுன்சில் நடந்தது, கவுன்சில் ஆஃப் எஃபீசஸ் அப்படின்னு. அதுல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆரிகுலர் கன்ஃபெஷன். ஆரிகுலர் கன்ஃபெஷன்னா கேத்தலிக்ஸ்ல இன்னும் நடக்குது இல்லையா, பாதிரியார்ட்ட போய் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுதல். ஸோ பாவ அறிக்கை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நம்மள சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கும். அப்போ நம்ம வந்து அறிக்கை செய்யறது அவர்கிட்ட தான் நம்ம வந்து அறிக்கை செய்ய முடியும். அப்போ இந்த பிரீஸ்ட் கிட்ட, ஸோ AD 763 அப்போ இதுல வந்து எல்லா பாவமும் அந்த பாதிரியார்கிட்ட தான் வந்து அறிக்கையிடணும் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வர்ஷிப் ஆஃப் இமேஜஸ். சர்ச்சை சுத்தியும் வந்து எல்லா செயின்ஸுடைய ஐடல்ஸ், அவங்களுடைய உருவங்கள், ஒவ்வொருத்தர் மரியாளோட உருவம், இயேசு சுவாமியோட உருவம், இந்த யோசேப்போட உருவம், அப்புறம் நிறைய எல்லா சீஷர்களோட உருவம், அங்கங்க உருவங்களை வைத்து அந்த உருவங்களுக்கு வந்து தூபம் காட்டுறதும் இல்லாம அதுகிட்ட அந்த உருவங்கள் கிட்ட வேண்டுகிறது, ஜெபம் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சில ராஜாக்கள் வந்து இதை அப்செக்ட் பண்ணாங்க, செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த நிசேயா கவுன்சில்லையும் கான்ஸ்டான்டினோப்பிள்ல 869 நடந்த சினாட்லயும் இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இமேஜஸ் வைக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி புறஜாதிகள் கிட்ட இருந்து இந்த தூபம் காட்டுற காரியங்கள் அதெல்லாமும் உள்ள வந்துருச்சு. சர்ச்சுக்குள்ள தூபம் காட்டினது. இயேசு கிறிஸ்து காட்டின வழி வந்து நமக்கு மிக வித்தியாசமான ஒரு வழி. தேவன் ஆவியா இருக்கிறார், அதனால நீங்க வந்து அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இயேசு சுவாமி நமக்கு போதிச்சார். ஆனா இவங்க திரும்பியுமா பழைய காரியங்களுக்குள்ள தூபம் காட்டுற காரியங்கள் போயிட்டாங்க. பர்கேட்ரி அப்படிங்கிறது வந்து அதுதான் அந்த பூமிக்கு அடியில இருக்குது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. யார் இறந்தாலும் அங்க வந்து அந்த போயிடுவாங்க. பாவியா இறக்குறவங்க எல்லாரும் அந்த பர்கேட்ரியில போய் வைக்கப்பட்டிருப்பாங்க, அந்த ஆத்மாக்கள் அங்க இருக்கும். அதனால அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணாலோ, அவங்களுக்காக நம்ம காணிக்கை செலுத்தினாலும், அவங்களுக்காக நன்மைகளை செய்தாலும் அவங்க வந்து பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. அது மாதிரி பில்கிரிமேஜ் டு த ஹோலி லேண்ட். இப்போ இஸ்ரேலுக்கு போறது, இல்ல கடவுள் இறந்த இடத்துக்கு போறது, சில இடங்களுக்கு போனா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கடவுள் வந்து நம்மள ஆசீர்வதிப்பாரு அப்படின்ற எண்ணங்களும் வந்து நிறைய பேருக்கு வந்துச்சு. இப்ப இங்க இருந்து வேளாங்கண்ணி போறாங்க நிறைய பேர், போய் வேளாங்கண்ணில போய் வேண்டிட்டு வந்தா நடக்கும், வேளாங்கண்ணில போய் ஜெபம் பண்ணா அது கட்டாயம் கேட்கப்படும் அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி பில்கிரிமேஜஸ் டு த ஹோலி லேண்ட் போறதும் வந்து கடவுள் அங்க போனா நம்மள மன்னிப்பார் அப்படிங்கிறதே கிடையாது. அங்க போனா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது. இயேசு சுவாமி வாழ்ந்த இடம், நடந்த இடம், நம்ம அவரை நேசிக்கிறோம் அப்படின்னா அதுல நமக்கு வசதி இருந்தா நம்ம வந்து போய் பார்க்கலாம், அதுல வந்து தவறே இல்லை. அது ஒரு புனிதமான ஒரு பயணமா இருக்கலாம். ஆனா அந்த பயணம் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தையோ நம்முடைய பாவ மன்னிப்பையோ நமக்கு சம்பாதிச்சு கொடுக்காது. பிலீஃப் இன் ரெலிக்ஸ் அப்படின்னா இயேசு சுவாமி யூஸ் பண்ண காரியங்களோ, இல்ல அவருடைய சீஷர்கள் விட்டு போன ஜாமான்கள், அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள், அவங்களோட சேர், டேபிள், சில நேரங்களில் எலும்பு துண்டு, அவங்க சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த சிலுவையோட துண்டு, இயேசு சுவாமியோட சிலுவையோட துண்டு கூட, இதெல்லாம் வந்து சர்ச்சஸ்ல வச்சு, இதுதான் ரெலிக்ஸ், அதெல்லாம் வச்சு அதுகிட்ட ஜெபம் பண்றது. அப்போ அதுக்கு ஒரு பவர் இருக்கு என்ன சுகமாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது. அது வந்து வெறும் காரியங்கள் தான், அது வந்து அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள். நம்ம வந்து பொருட்கள் இல்லை, பொருட்களை உருவாக்கின ஆண்டவரை உண்மையான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால இது வந்து ஒரு தவறான ஒரு கொள்கை. அப்புறம் priesthood of priests, இது என்ன அப்படின்னா
இப்போ ஆதி திருச்சபையில இருந்து நமக்கு பவுலோட டீச்சிங், பேதுருவோட டீச்சிங் எல்லாம் பார்க்கும்போது எல்லா விசுவாசிகளுக்குமே வந்து நம்ம யாரு? ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்ப நம்ம ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு ஆசாரியனா இருக்க அழைக்கப்பட்டவங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, பிரீஸ்ட் வந்து ஒரு தனி கேட்டகரி. இவங்களுக்கு வந்து பேதுரு எப்படி ஒரு பெரிய அப்போஸ்தலரா இருந்தாரோ அவருடைய வழியில வர்றதுதான் வந்து அந்த போப் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு காரியம் நடந்த தவறான பிராக்டிசஸ் இந்த இந்த பீரியட்ல உள்ள வந்தது. அதுக்கப்புறம் மொனாஸ்டிசிசம் அப்படிங்கிறது அந்த துறவரம் போய் அந்த அந்த மாங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து இருந்து அவங்க சேர்ந்து வாழ்ந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் மெடிடேஷன், இதுக்கு தான் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க வந்து கோ-எனோபைட்ஸ், ஹேவிங் லைஃப் இன் காமன், கோ-எனோபைட்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டனி அப்படிங்கிறவர் தான் முதல்ல வந்து இந்த ஒரு மொனாஸ்ட்ரிய, அவங்க எல்லாம் தங்கி இருக்கிற இடம் தான் வந்து அந்த மொனாஸ்ட்ரி. அது என்ன துறவு வீடுகள் சொல்லணும், அது மொனாஸ்ட்ரி, ஆசிரம் மாதிரி. ஸோ அப்போ அந்த ஆண்டனிங்கிறவர் தான் முதல்ல இந்த மொனாஸ்டிசிசம் ஸ்டார்ட் பண்ணவர். மோனோஸ் அப்படின்ற அந்த கிரீக் வேர்டோட அர்த்தம் வந்து ஒன், தனித்து, அலோன், ஒருவராய் இல்ல தனியாய் அப்படிதான், அந்த தனியா இருந்து ஆண்டவரை சேவிக்கிறது. அப்புறம் கிழக்கு பகுதி கிரேட் லீடர் இன் தி ஈஸ்ட் வந்து பெசல் அப்படின்னு சொல்லி ஒரு மாங்க் வந்தாரு. அவர் நல்லா டீச் பண்ணாரு. அவர் என்ன இது பண்ணாரு, நம்ம எதுக்கு மொனாஸ்ட்ரிக்கு போனோம்னா சாங்டிஃபிகேஷன். அவரு டீச்சிங் என்ன முக்கியம், சாங்டிஃபிகேஷன், நம்மை பரிசுத்தமாக்குதல். நம்ம வந்து ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரோட இருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவரை போல மாறுறது சாங்டிஃபிகேஷன். அதுவும் லவ் ஆஃப் நெய்பர், நம்முடைய பிறரை நேசிப்பது. அப்ப லவ் ஆஃப் நெய்பர் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நன்மை செய்தல், அவங்களுடைய தேவைகளை சந்தித்தல், இந்த ரெண்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் இந்த டீச்சிங் கொண்டு வந்தாரு. அண்ட் வெஸ்டர்ன் சைட்ல இது வந்து கிழக்கு பகுதியில, மேற்கு பகுதியில இருந்த லீடர்ஸ் இன்ட்ரோடியூஸ் இந்த வெஸ்ட் வந்து ஜெரோம், இவர் ஒரு பெரிய லீடர், அண்ட் அத்தனேஷியஸ்ங்கிறவர் வந்து பிஷப் ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவோட பிஷப்பா இருந்தாரு. இவங்க வந்து பிரேயர், பைபிள் ஸ்டடி அண்ட் சோஷியல் ஒர்க். ஸோ இந்த குரூப் ஆஃப் மாங்க்ஸ் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து வெறும் ஜெபம் பைபிள் ஸ்டடியோடு நம்ம நிறுத்திடக்கூடாது, நம்ம சோஷியல் ஒர்க்கும் செய்யணும். அதுதான் வந்து உன்னை போல பிறனை நேசிப்பதை நம்ம காட்டுறது. அண்ட் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. மார்டின் ஆஃப் டூர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மார்டின் ஆஃப் டோர்ஸ்ன்றது ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்தவர் மார்டின். அவர் தான் வந்து இந்த ஃபவுண்டர் ஆஃப் வெஸ்டர்ன் மொனாஸ்டிசிசம், அந்த மேற்கத்திய அந்த துறவரம் அதை வந்து உருவாக்கினவர். அப்புறம் ஃபர்ஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் யூரோப் வந்து லிக்யூக் அப்படின்ற இடத்துல இருந்தது. அவங்க வந்து இவாஞ்சலிசம் சேர்த்தாங்க. இப்ப வந்து வெறும் நம்ம சோஷியல் ஒர்க் பண்ணா போதாது, இம்பார்ட்டன்ஸ் டு இவாஞ்சலிசம், கர்த்தருடைய வசனத்தை போதித்தல், அவருடைய ரட்சிப்பை மக்களுக்கு காண்பித்தல், அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறது, அதுவும் நம்ம முக்கியமா செய்யணும்னு. ஸோ அந்த மாங்ஸ், அங்க இருந்த மாங்ஸ் வந்து மிஷனரிஸா அவங்க வந்து பீப்புளை இவாஞ்சலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த நைனியன் அப்படின்னு அவரு இந்த யாரோட ஃபாலோவர், மார்டினோட ஃபாலோவர், அவர் வந்து ஒரு ஒயிட் ஹார்ன் ஸ்காட்லாண்ட்ல வந்து ஒரு மொனாஸ்ட்ரி ஆரம்பிச்சாரு, ஒரு துறவரம் ஆரம்பிச்சாரு. அப்போ அது மூலமா வந்து இதுல இருந்து எங்கெல்லாம் பரவிச்சு, கிறிஸ்டியானிட்டி வந்து பிரிட்டன், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இந்த 3 நாடுகளுக்கும் கிறிஸ்டியானிட்டி பரவ ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்க வந்து அந்த மொனாஸ்ட்ரியில இருந்து மிஷனரிஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ 2 இம்பார்ட்டன்ட் மொனாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் நடந்தது. 2 குரூப்ஸ் இருந்தது. ஒன்று வந்து பெனடிக்டைன் ஆர்டர், இன்னொன்று செல்டிக் மொனாஸ்டிசிசம். பெனடிக்டைன் ஆர்டர், இந்த பெனடிக்டைன் ஆர்டர் வந்து யார் உருவாக்குனா அப்படின்னா, ஒரு பெனடிக்ட் அப்படின்னு ஒருத்தர், நர்சியா அப்படின்ற ஊர்ல இருந்த ஒரு பெனடிக்ட். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் மொனாஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபவுண்டர் ஆஃப் வெஸ்டர்ன் மொனாஸ்டிசம் வந்து
மார்ட்டின் ஆஃப் டோர்ஸ். அதை வந்து விரிவுபடுத்தினவர் வந்து பெனடிக்ட் ஆஃப் மர்சியா. இவர் வந்து ஒரு மொனாஸ்ட்ரி, ஒரு துறவரம், ஒரு துறவி அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, என்னென்ன ஒழுங்குகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஆஃப் பெனடிக்ட் அப்படின்னு நிறைய ரூல்ஸ், ஒரு 7 to 3 ரூல்ஸோ என்னமோ அவர் ஃப்ரேம் பண்ணாரு. அது எல்லாமே பிப்ளிக்கல், பைபிளை சார்ந்த காரியங்கள். வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ நம்ம அதன்படி நடக்கணும். ஸோ வேதத்தை சார்ந்த ஒழுங்குகள். அப்புறம் அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் என்ன கண்டுபிடிச்சாரு. அண்ட் நேச்சர் ஆஃப் மேன், மனுஷனுடைய தன்மை. மனுஷனுடைய முதல் தன்மை என்ன? மனுஷன் பாவமானவர், பாவத்தினாலே பவித்து பாவத்தினாலே பிறந்தார். ஸோ அந்த பாவமான மனுஷன் கண் முன்னாடி வச்சு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இவர் எப்படியெல்லாம் ஆண்டவரை புரிந்து கொண்டார், அதை வச்சு அவர் வந்து ரூல்ஸ் ஆஃப் பெனடிக்ட்னு ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இவங்களோட மெயின் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஒர்க், வேலை செய்யணும். அவங்க வேலையை அவங்க தான் செய்வாங்க. சமைக்கிறது, கிளீன் பண்றது, அந்த இடத்த நீட்டா. நீங்க இப்போ இந்த கேத்தலிக் கான்வென்ட்ஸ், ஃபாதர்ஸ் தங்கி இருக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க தான் செய்வாங்க. ஸோ ஒர்க் வந்து மெயின். பிரேயர் அண்ட் ரீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர். கட்டாயம் நம்ம வந்து வேதத்தை நிறைய படிக்கணும். படிச்சாதான் நமக்கு வந்து அது என்னன்னு தெரியும், நம்ம அதன்படி நடக்க முடியும். ஸோ வேலை செய்தல், ஜெபித்தல் அண்ட் வேதத்தை வாசித்தல், படித்தல். அப்புறம் 3 விதமான வர்ப்ஸ் எடுத்தாங்க. 3 வர்ப்ஸ். ஒண்ணு வந்து, இப்போ ஒரு மொனாஸ்ட்ரியில நீங்க போய் ஒருத்தர் சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து they should stay in one monastery. ஒரே துறவரப்புல தான் இருக்கணும். இப்போ 1 மாசம் இங்க இருந்துட்டு இன்னொரு மாசம் அங்க ஒருத்தர் நடத்துறாரு, நான் அங்க போறேன், அப்படி போகக்கூடாது. ஸோ அவங்க வந்து 3 சத்தியம் எடுக்கணும். 3 சத்தியம் எடுக்கணும். என்னன்னா, நான் வந்து இந்த மொனாஸ்ட்ரியில சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே இருப்பேன், எப்பயும் இங்கே இருப்பேன். அப்புறம் லிவ் அ செலிபேட் லைஃப், திருமணமாகாத கர்த்தருக்கு தனித்து கொடுக்கப்பட்ட, அர்ப்பணம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா நடத்தணும். அந்த ஹோல் ஹார்ட்டட்லி. And then obey the abbot and other monks. Abbot அப்படின்னா அந்த துறவரத்தோட லீடர், யாராவது ஒரு தலைவரை வச்சிருப்பாங்க, அந்த தலைவருக்கு கீழ்ப்படியணும். மற்ற மார்க்ஸ் ஒருவரும் கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த பெனடிக்டின் ஆர்டர் வந்து இட் வாஸ் வெல் டிசிப்ளின், ரொம்ப நல்ல சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரைஸ்டா இருந்துச்சு. அண்ட் அதை வந்து கிரிகரி அப்படிங்கிறவரும், எம்பரர் ஷார்லேமேன், அது மேக்னேல மேன் அப்படி வரும், MAGN, ஷார்லேமேன். அப்போ இவங்க 2 பேரும் வந்து கண்ட்ரீஸ்க்கு பாப்புலரைஸ் பண்ணாங்க. யாரோ ஏதோ கேட்டீங்களா? இல்ல. ஓகே, இது வந்து இது என்ன, இதோட நேம் என்ன பார்த்தோம்? பெனடிக்டைன் ஆர்டர், தி பெனடிக்டைன் ஆர்டர். இது அடுத்தது வந்து செல்டிக் மொனாஸ்டிசம். இதுல வந்து செல்ட் அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் யூரோப்போட ஒரு ஏன்ஷியன்ட் ரேஸ், ஒரு ஆதிவாசி கூட்டம், வெஸ்டர்ன் யூரோப்ல வாழ்ந்து வந்த ஒரு கூட்ட மக்கள். இவங்க தான் செல்ட்ஸ், CELT, செல்ட். அப்ப அதுக்கப்புறம் வந்து இவங்க மூலமா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்ததுனால அந்த பிரிட்டன்ல இருக்கிற சர்ச் இன் பிரிட்டன் இஸ் கால்ட் அஸ் த செல்டிக் சர்ச். ஸோ பிரிட்டிஷ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே செல்டிக் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பேர் இருக்காங்க. அப்போ அங்க வந்து மாங்க்ஸ் ஃப்ரம் யூரோப் அண்ட் ரோம் மூவ் டு த செல்டிக் சர்ச். அந்த யூரோப், ரோம்ல இருக்கிற அந்த மொனாஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் மிஷனரியா பல இடங்களுக்கு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க எல்லாரும் இந்த பிரிட்டனுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கிரேட் பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து, அந்த கண்ட்ரீஸ்க்கு, அங்க இருக்கிற கண்ட்ரீஸுக்கும் என்ன பண்ணாங்க, மிஷனரிஸா வந்தாங்க. ஸோ அவங்க இங்க வந்து இந்த செல்டிக் சர்ச்சோட ஒன்று சேர்ந்தாங்க. செல்டிக் மொனாஸ்ட்ரிஸை அவங்க வந்து அங்க உருவாக்குனாங்க, துருவரங்களை உருவாக்குனாங்க. அண்ட் இதோட பர்பஸ் என்ன நோக்கத்துக்காக, ஏற்கனவே பிரிட்டன்ல இருக்கிற சர்ச்சஸ், எக்ஸிஸ்டிங் சர்ச்சஸ், இருக்கிற சபைகளை பலப்படுத்தவும், அப்புறம் ஆண்டவருக்குள்ள வராத மக்கள், சுத்தி இருக்கிற மக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்கும். So to strengthen the existing churches and reach out to people around them and evangelizing one's own countrymen. So இவங்க அங்கிருந்து வந்து, வெஸ்டர்ன் யூரோப்ல இருந்து வந்து பிரிட்டன், இவங்க எல்லாருமே ஒரே தேசம். அதே மாதிரி நம்ம எல்லாம் யூரோப்புக்குள்ளதான் இருக்கிறோம், பிரிட்டனும் யூரோப்புக்குள்ளதான் இருக்கிறோம். இப்போ யூரோப்ல இருந்து பிரிட்டன் இந்த கண்ட்ரிக்குள்ள வரும்போது அங்க இருக்கிறவங்களே அவங்களுடைய சொந்த பிரிட்டிஷ் பீப்புளை இவாஞ்சலைஸ் பண்ணணும், சுவிசேஷத்துக்குள்ள, ஆண்டவருடைய அன்புக்குள்ள வழி நடத்தணும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வழி நடத்தணும்.
அப்புறம் நைன்யன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டர் இருந்தாரு. அவர் வந்து அந்த மார்மூட்டியர் மொனாஸ்ட்ரி, அந்த முன்னாடி காலத்துல ஆரம்பிச்சு அந்த மார்மூட்டியர் மொனாஸ்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருந்தார். அப்போ அங்க பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரு, அது வந்து இந்த வெறும் மொனாஸ்ட்ரி நம்ம மட்டும் கடவுளுக்குள்ள வளர்ந்தா போதாது, அப்படி இல்லாம இது ஒரு ட்ரைனிங் சென்டராகவும் அங்க இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் மிஷனரியா போறதுக்கு, கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இட் பிகேம் அ சென்டர் ஃபார் இவாஞ்சலைசேஷன், இட் பிகேம் அ ட்ரைனிங் சென்டர் அண்ட் அ சென்டிங் சென்டர் ஆஃப் மிஷனரிஸ். மிஷனரிஸை பல இடங்களுக்கு அனுப்புற ஒரு சென்டராகவும் இந்த மொனாஸ்ட்ரி வந்து மாறுச்சு. ஸோ மொனாஸ்டிசிசம் பாருங்களேன், முதல்ல வந்து நான் போய் கடவுளுடைய பாதத்துல உட்கார்ந்து நான் மட்டும் அவர்கிட்டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு துறவி மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க இப்போ ட்ரெயின் பண்ணி வர்ற துறவிகளை மிஷனரியா அனுப்புற ஒரு சென்டரா திருவள்ளங்கள் மாறுது. இந்த மாற்றம் வந்து இந்த 400 ஆண்டுகள்ல. ஹலோ, சாரி, எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? ஹலோ, மியூட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. சோ ரோமர்கள் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பிரிட்டன்ல இருந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கிடைச்சது. அதனால நிறைய சர்ச்சஸ் அங்க வளர்ந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் யார் வந்து அப்படின்னா சாக்சன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டன் அந்த ஃபுல் அந்த யூரோப் அந்த மீதி இந்த ஏரியாஸ் எல்லாம் அவங்க சாக்சன்ஸ் வந்து பயங்கர சண்டைக்காரர்கள், சண்டை வீரர்கள், போர் வீரர்கள், அது ஒரு ட்ரைபல் இது மாதிரி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இன்வைட் பண்ணி இந்த இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றின உடனே கிறிஸ்டியன்ஸ் ஃப்ளெட் டு வேல்ஸ். அப்போ வேல்ஸ் அப்படின்ற கண்ட்ரிக்கு இங்க இருந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு துரத்தி அனுப்பப்பட்டாங்க, ஓடி போனாங்க. அங்க போயிட்டு வேல்ஸ்ல அங்க வந்து சர்ச்சஸ் சபைகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு இடத்துல பெர்சிக்யூஷன் வந்ததுன்னா அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் சிதறடிச்சு போகும்போது அவங்க சிதறி போய் அங்கங்க அவங்க எங்கெங்க போய் கடவுள் அவங்க எங்கெங்க கொண்டு போறாரோ அங்கங்க வந்து சபைகள் உருவாகுது. ஸோ கடவுள் வந்து இந்த சரித்திரத்திலையும் அவர் வந்து வழி நடத்தி கொண்டே வந்தார். எல்லா இடத்துலயும் ஒரு மீதியானவர்களை வைத்தார். He always keeps a remnant. He always keeps a remnant. ஸோ அந்த ரெம்னன்ஸ் அங்க போய் ரெம்னன்ஸ் தான் மீதியானவங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் பேரை மீதி அவருக்கென்று தெரிந்தெடுத்து கொஞ்சம் பேரை மீதி வச்சு அவங்க மூலமா ஆண்டவருடைய கிருபையும் சத்தியமும் விரிவாகி கொண்டேதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ காட் அங்க அந்த இடத்துல 150 வருஷங்களா இந்த செல்டிக் சர்ச், அதாவது இந்த பிரிட்டிஷ் கிறிஸ்டியன் சர்ச் வந்து ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சது, suffered a dark age. But God was in control and he raised a few Celtic leaders to revive the church in Britain. ஸோ எவ்வளோ கஷ்டமான காரியங்கள் இப்ப நம்ம யோசிக்கணும் இல்லையா, நம்ம நாட்டுல வந்து என்னென்னமோ நடக்குது, எவ்வளோ உபத்திரவங்கள் கொடுக்குறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குறாங்க. அப்போ இருக்கும்போது கர்த்தர் வந்து இந்த இடத்துலயும் அவர் வந்து நிறைய லீடர்ஸை உருவாக்கணும். இப்ப நம்மளாம் ஏன் வந்து இந்த பைபிள் காலேஜ்ல சேர்ந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், புரிந்து கொண்டு அந்த காலத்துல நடந்தவங்க எப்படி ஆண்டவருக்கு என்று நின்றார்கள், அந்த ஒரு விசுவாசத்துல உறுதியா நின்றாங்கன்றதை பார்த்து இந்த காலத்துலயும் நாம் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சஃபர் பண்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. நம்ம ஜெபிக்கலன்னா ஜெபிக்கலாம். எவ்வளவு மிஷனரிஸ் பெர்சிக்யூஷன்ல இருக்கிறாங்க. இந்த பெர்சிக்யூஷன் இந்தியான்ற ஒண்ணு இருக்கு, அவங்க அதுல போடுற பிரேயர் பாயிண்ட்ஸ் பார்த்தா ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் அடிப்பட்டு வதைக்கப்பட்டு குடும்பங்கள் உடைக்கப்பட்டு ஜமங்கள்லாம் எரிக்கப்பட்டு இடங்களை விட்டு துரத்தப்பட்டு அந்தந்த சபைகள் உடைக்கப்பட்டு நம்ம வேற எங்கேயும் இல்லை, இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது, எல்லா இடங்களையும் நடந்து கொண்டேதான் இருக்குது. நார்த்ல ரொம்ப நடக்குது. இப்போ இதே மாதிரி காரியங்கள் வரக்கூடாதுன்னா நம்ம எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ ஒண்ணு என்ன, கர்த்தர் வந்து கண்ட்ரோல் பண்றாரு எல்லாத்தையும், அவர் ஆளுகை செய்யறார். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் வந்து ஆளுகை செய்யறார். அப்போ என்ன நடந்தாலும் அவருக்காக நிற்கதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம நிற்கும் போது அவர் எழுப்பி லீடர்ஸை, நல்ல தலைவர்களை எழுப்பி அவர் வந்து அந்தந்த ஊர்ல தன்னுடைய காரியங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He can revive. So church in Britain was revived in the stage.
அப்புறம் கொலம்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஸ்காட்லாந்து போனாரு. ஸ்காட்லாந்து போய் அந்த ஸ்காட்லாந்துல அவர் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி 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 அவருடைய விசுவாசத்துல வார்த்தையினாலும் தன்னுடைய வாழ்க்கையினாலும் இயேசு கிறிஸ்துக்கு நின்றதுனால ஸ்காட்லாந்துல நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க. பேட்ரிக் அப்படின்னு ஒரு மிஷனரி ஐரிஷ் பீப்புளுக்கு அயர்லாந்து போனாரு, அப்போஸ்டல் ஆஃப் அயர்லாந்து. அப்போ அயர்லாந்துக்கு போய் அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த மிஷன்ஸ் பார்த்து யாரை போய் முதல்ல பார்க்கணும், யாரை பிடிக்கணும் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைவரை ஒரு கிராமத்துக்கு போறாரு, ஒரு சின்ன ஒரு ஆதிவாசி கூட்டம் போட்டாங்கன்னா அந்த ஆதிவாசி தலைவரை போய் முதல்ல சந்திச்சு அவருக்கு ஆண்டவருடைய அன்பை காண்பித்து சொல்லி அவரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்துட்டு அந்த ஹோல் ட்ரைபுமே ஆண்டவருக்குள்ள வந்துடும். அவர் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து அந்த அந்த ஆதிவாசிகள் எல்லாருமே அவருக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேட்ரிக்குடைய ஸ்ட்ராட்டஜி தத்துவம். அப்போ அவர் வந்து வெஸ்ட்ல ரோமுக்கு அவுட் சைட் ரோம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் அவர் தான் வந்து அந்த இடத்துல அவர் ஸ்தாபிக்கிறார், பேட்ரிக் அயர்லாந்துல. அண்ட் அவர் வந்து நிறைய மொனாஸ்ட்ரி, நிறைய துறவரங்கள் அங்கங்க இது பண்ணி அங்கங்க வந்து மக்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்க எல்லாம் அங்க கொண்டு வந்து அவங்க ஆண்டவருக்குள்ள அவங்கள திடப்படுத்தி அவங்கள மிஷனரிஸா அனுப்புறார். அகஸ்டின் the first Archbishop of Canterbury. ஸோ இந்த பேருங்கெல்லாம் வந்து கொலம்பா, பேட்ரிக், அகஸ்டின், அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இந்த பார்பேரியன்ஸ் காலத்துல இருந்த தலை சிறந்த மிஷனரி தலைவர்கள். மாங்க்ஸ் மட்டும் இல்லை, இவங்க துறவிகள் மட்டும் இல்லை, இவங்க வந்து ஆர்ச் பிஷப்பாயி அநேகரை வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறவங்களா, மிஷனரிஸை ட்ரெயின் பண்ணி அனுப்புறவங்களா இருந்தாங்க. சீஃப் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி அந்த அகஸ்டின் என்றவர் என்ன பண்ணாரு, அகஸ்டினை போப் கிரெகரி என்ன பண்றாரு, 40 துறவிகள் மிஷனரிஸ் தான் சொல்லணும் பிரிட்டனுக்கு அனுப்புறாரு. அங்க வந்து கிங் எத்தல்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த கிங் பிரிட்டன்ல கிங் எத்தல்பர்ட் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, ஆனா அவரோட ஒய்ஃப் பர்த்தா வந்து ஷி வாஸ் அ கிறிஸ்டியன். அண்ட் அவங்க வந்து ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம், ஆண்டவரே பிரிட்டனுக்கு மிஷனரிஸ் அனுப்புங்க, பிரிட்டனுக்கு மிஷனரிஸ் அனுப்புங்க அப்படின்னு. அப்புறம் என்ன ஜெபம் பண்ணாங்களாம், அவங்கள வந்து சத்தியத்தை வந்து அவங்க போதிக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும். அண்ட் அதனால இந்த கிங் அதனால இந்த ராஜா என்ன பண்ணாராம், சரி ஒய்ஃபுடைய இதை பார்த்து அவர் என்ன பண்ணாராம், அவங்களெல்லாம் அலோவ் பண்ணாராம். சரி இவங்க ப்ரீச் த காஸ்பல், ஹி அலோவ் டு ப்ரீச் த காஸ்பல். அண்ட் ஒண்ணுதான் கண்டிஷன் போட்டார், நீங்க ஃபோர்ஸபிளா நீங்க வந்து அவங்களை கன்வெர்ட் பண்ணக்கூடாது, அவங்களே இயேசுவை ஏத்துக்கிட்டா ஓகே. அப்போ அங்க நிறைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்துல ஆண்டவருடைய சபைகள் நிறைய வளர்ந்தது. அந்த ராஜா வந்து 604 இறந்தாரு. அப்போ அந்த டைம்ல வந்து ராயல் ஃபேமிலிஸ் கன்வெர்டட். அந்த ராஜாக்களின் குடும்பங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மாதிரி எந்தெந்த ராஜாக்கள் இந்த பீரியட்ல ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, கிங் எட்வின், அப்புறம் கிங் ஆஸ்வால். இந்த கிங் எத்தல்பர்ட்டுக்கு அப்புறம் கிங் எட்வின், கிங் ஆஸ்வால், இந்த 2 ராஜாக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் மாங்க்ஸ் அந்த டைம்ல துறவிகள் யார் இருந்தாங்கன்னா, பாலினஸ், எய்டன், செட், வில்ஃப்ரெட் ஆஃப் ரிப்பன், இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இங்கிலாந்துல பார்த்தோம். அடுத்தது ஜெர்மனிக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் அக்ராஸ் த பேங்க்ஸ் ஆஃப் ரைன் அண்ட் த டேன்யூப். இந்த 2 ஆறுகள் ஓரமா ஏன்னா இவங்க போட்ல போய் அங்க இறங்கி ஆத்து ஓரத்துல இருக்கிற மக்கள் கூட்டத்துக்கு ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. ஸோ ஜெர்மனில இப்படிதான் அந்த ஆத்து ஓரங்கள்ல நடந்தது. த்ரூ ஸ்லேவ்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், அது அடிமைகளா பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா, சோ அவங்கள கப்பல்ல கொண்டு போய் ஆத்துக்கு இந்த பக்கம் இறக்கி விடுவாங்க. அப்போ அந்த அடிமைகள் மூலமா அப்புறம் ஜாமான் விற்கிறதுக்கு இங்க பிரிட்டன்ல இருந்து போன ட்ரேடர்ஸ், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விற்பனையாளர்கள், வியாபாரிகள், ட்ரேடர்ஸ், அவங்க மூலமா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே என்ன வேலை செஞ்சாலும், வேலையே செய்யாம அடிமையா இருந்தாலும் அவங்க வந்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருந்தாங்க. இப்ப நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறோம், நம்ம அடிமைகளும் இல்லை, நம்ம வந்து என்னென்ன வேலைகள்ல ஏதோ இடங்கள்ல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். அப்ப அந்தந்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கென்று ஒரு வெளிச்சமா ஒரு உப்பா இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அண்ட் யாரெல்லாம் மிஷனரியா போன மாங்க்ஸ் அந்த பீரியட்லனா, கொலம்பன், வில்ஃப்ரெட் ஆஃப் ரிப்பான், ஃப்ரிசே ஆஃப் ஹாலண்ட். அந்த வில்ஃப்ரெட் ஆஃப் ரிப்பான் தான் வந்து ஹாலண்ட்ல உள்ள ஃப்ரிசே. அப்புறம் அவரோட டிசைபிள் வில்லி பிராட்.
ஜெர்மனிக்கு போனது இன்னொன்று வந்து பானிஃபஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. இந்த போப் கிரிகரி டூ என்ன பண்ணாரு, ஜெர்மனிக்கு அனுப்பிச்சு விட்டாரு. பிரிட்டன்ல இருந்து இந்த பானிஃபஸை இங்கிலாந்துக்கு, இங்கிலாந்துல இருந்து ஜெர்மனிக்கு அனுப்பி விட்டார். ஸோ இவர் என்ன பண்ணாரோ, அந்த ஆதிவாசிகள் வந்து ஒரு பெரிய ஓக் ட்ரீ, ஒரு மரங்கள் வச்சிருப்பாங்களே, இது எங்களுக்கு வந்து இந்த மரத்துல இந்த ஆவி இருக்கு அந்த ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் போய் தைரியமா போய் வந்து மரங்களை வெட்டி போட்டார். அப்போ அவங்க பார்த்தாங்க, இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே, இந்த இந்த ஆவி கோச்சிக்கலாம் அந்த ஆவி கோச்சிக்கலாம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து இது செஞ்சு அந்த மாதிரி பவுல போல நிறைய மிஷனரி ஜேர்னிஸ் ஜெர்மனில உள்ளெல்லாம் போனார். அவர் உள்ளெல்லாம் போய் நிறைய காரியங்களை செய்தார். 754 பானிஃபஸ் டைட் ஆஸ் அ மார்டர் along with 40 volunteers. அப்போ இவர் நிறைய மிஷனரி ஊழியம் பண்ணிட்டு இந்த பானிஃபஸ் என்ன பண்ணாரு, இங்க கூட ஒரு 50 பேரை சேர்ந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஆதிவாசி கூட்டத்துக்கு நடுவில் போனார் அவனுடைய சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு. ஆனா அந்த இடத்துல அவரையும் அந்த 50 பேரையுமே வந்து அந்த ஆதிவாசி கூட்டம் வந்து கொன்று போட்டது. கர்த்தருக்காக மரித்த ஒரு சிறந்த ஒரு மார்டர் ஒரு பானிஃபஸ். மாடல் என்னன்னா, அவர் வந்து பிரசங்கிக்கணும், மக்கள் மனதை மாற்றணும், அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், எஸ்டாப்ளிஷ் சர்ச்சஸ் அங்கங்க சபைகளை நிறுவனம், துறவரங்கள் மொனாஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர். ஸோ அவருடைய ஒரு அவருடைய அந்த கர்த்தர் மேல் அன்புனால ஜெர்மனி நாடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அப்புறம் அடுத்தது இருந்தவர் வந்து ஷாலமேன் வந்து அவர் வந்து ஒரு ராஜாவாயிட்டாரு. இவர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு வந்து எப்படியாவது எல்லாரும் கிறிஸ்டியன் ஆயிடணும் அப்படின்னு ஒரு வெறி. அதனால என்ன பண்ணாரு, சண்டை போட்டு பிடிச்ச எல்லாரையும், நீ இஸ்லாமி ஏற்றுக்கலன்னா நான் உன்னை வெட்டி போட்டுருவேன், சோட வச்சு நம்ம கட் பண்ணிடுவேன்னு சொல்லி அப்படி பயமுறுத்தி ஃபோர்ஸ்னால அநேகர் ஆண்டவர்களை கொண்டு வந்தாரு. அதனால இனிஷியலா இந்த சாக்சன் கிறிஸ்டியன்ஸ் வந்து நாமினலா இருந்தாங்க, சும்மா நாம்கேவாஸ் பேரளவு கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்க வந்து மிஷனரிஸ் வந்து அவங்களோட அமர்ந்து ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வேதத்தை எல்லாம் படிச்சு காண்பித்து ஆண்டவருக்குள்ள அவங்கள ஸ்திரப்படுத்தினாங்க. அந்த ஷாலமேன் வந்து ஒரு பெரிய அந்த ரோமன் எம்பையரோட எம்பரரா அவருக்கு லேட்டர் க்ரௌன் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து சர்ச்சஸ்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அண்ட் சர்ச் லீடர்ஸ், அந்த கிளர்ஜி, அந்த ப்ரீஸ்ட் பாதிரியார் இவங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒழுங்குபடுத்தினார். ஏன்னா ஒழுங்கு இல்லாம போயிட்டு இருந்துச்சு. நிறைய அவங்க காசு வாங்க ஆரம்பிச்சாங்க, லக்ஸூரியஸா லிவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்தினாரு. அந்த மாதிரி மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நம்ம படிக்க வைக்கணும். அப்படின்னா இப்போ நம்ம கேத்தலிக் கான்வென்ட்ஸ்ல எத்தனை இது பார்க்கணும் இல்லையா, ஸ்கூல்ஸ் இருக்கும், கட்டாயம் ஸ்கூல்ஸ் இருக்கும், போர்டிங்ஸ் இருக்கும். ஸோ எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் வந்து அந்த டைம்ல வந்ததுதான். அப்புறம் அந்த பீரியட்ல இன்னொன்று வந்துருச்சு, ரைஸ் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாமிய மதம் வந்து பரவ ஆரம்பிச்சது. அப்போ அந்த 7வது நூற்றாண்டுல வந்து இஸ்லாமிய மதம் தான் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருந்தது. முகமது என்ன ப்ரீச் பண்ணாரு, அல்லாஹ் தான் ஒரே கடவுள், அண்ட் நான் வந்து அவருடைய ப்ராஃபெட். அதாவது முகமது வந்து நான் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அவருடைய டீச்சிங்ல நிறைய பேர் வந்து முஸ்லிம்ஸா மாறிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் வந்து ரொம்ப வேகமா பரவுச்சு இஸ்லாமிசம். அண்ட் அந்த ஈஸ்டர்ன் யூத பகுதியில இருக்கிற கிழக்கு பகுதி, அங்க நிறைய கிறிஸ்டியன் ரீஜன்ஸ் இருந்தது, அது எல்லாமே வந்து இஸ்லாமிக் கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு. ஏன்னா இவங்க வந்து சண்டை போட்டுல திறமைசாலிகளா இருந்தாங்க. அண்ட் அடுத்தது என்ன, இங்க டீச்சிங்ஸ் வந்து இந்த மக்களுக்கு கர்த்தருடைய அந்த விசுவாசம் குறைந்திருந்துச்சு, லக்ஸரியஸ் லைஃப், சின்ஃபுல் லைஃப் அப்படி போயிட்டனால கிறிஸ்தவ மக்களால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த இடத்துல நிற்க முடியல. கிறிஸ்டியானிட்டி வாஸ் வைப்ட் அவுட். அந்தியோகியா பட்டணம், எருசலேம், அலெக்சாண்ட்ரியா, எங்க முதல்ல வந்து கிறிஸ்டியானிட்டி த்ரைவ் ஆச்சோ, ஆதி அப்போஸ்தலமா வந்துச்சு, நிறைய வளர்ந்துட்டு வந்த சபைகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து கிறிஸ்டியானிட்டியே கம்ப்ளீட்டா போயிடுச்சு. முழுசுமா இஸ்லாமிய தேசமா மாறிச்சு. சிரியாலெல்லாம் 10,000 சபைகள் போல, அதுக்கு மேலேயே வந்து ஒண்ணு அடிச்சு உடைச்சிட்டாங்க, இல்லைன்னா அதை வந்து மசூதிகளா மாற்றப்பட்டது. சர்ச் டிசப்பியர்டு இன் நார்த் ஆப்பிரிக்கா.
மெயின் ரீசன் இதெல்லாம் நடந்ததுக்கு வந்து சர்ச் வாஸ் வீக் இன் ஃபெய்த். லீடர்ஸ் சரியில்லாம இருந்ததுனால விசுவாசம் சபைகள்ல இல்ல, பேர் கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. அடுத்தது ஸ்கிரிப்சுரல் டீச்சிங் இல்ல, வேதத்தை சரியானபடி அங்கு போதிக்கப்படல. அதனால சர்ச் வீக் ஆனதுனால நிறைய இடங்கள்ல கிறிஸ்டியானிட்டி வைப் ஆகி அந்தந்த இடத்துலலாம் இஸ்லாமிசம், முஸ்லிம் வந்து அந்த இடத்துல ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க மாற்றிக்கொண்டே வந்தாங்க மக்களை. லீடர்ஸ் டெசர்டட் த சர்ச். லீடர்ஸ்க்கே ஃபெய்த் இல்லாததுனால அவங்க பயந்து போய் சபையை விட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க, இல்லை அவங்க முஸ்லிமா மாறிடுவாங்க ப்ரெஷர் தாங்காம, இல்லைன்னா எமிக்ரேட்டட் டு த வெஸ்ட், மேற்கு பகுதிகளுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்களை விட்டுட்டு, விசுவாசிகளை விட்டுட்டு தலைவர்கள் ஓடிட்டதுனால விசுவாசிகளால நிற்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு டீச்சிங் கொடுக்கல, ஸ்கிரிப்சுரல் டீச்சிங் கொடுக்கல. இன்னொரு காரியம் வளர்ந்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டு த சர்ச். சபை அதுக்கு இடம் சேர்க்கணும், பெரிய பில்டிங் கட்டணும், நிறைய இடங்களை வாங்கி போடணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாரம் அந்த இடங்கள்ல இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் வந்து இந்த பார்பேரியன்ஸ் டைம்ல நடந்த காரியங்கள். ஓகே, ஸோ இந்த ஒரு டாபிக்கே இவ்வளோ தூரம் ஓடிடுச்சு. நான் உங்களுக்கு லேட் நைட் நான் உங்களுக்கு இதை போட்டு விட்றேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். அடுத்தது வந்து சாரசன்ஸ்னு ஒரு குரூப்பு. அந்த சாரசன்ஸ் குரூப் இதையும் நான் உங்களுக்கு, அடுத்தது வைக்கிங்ஸ், பார்பேரியன்ஸ்க்கு அப்புறம் வைக்கிங்ஸ். ஸோ பார்பேரியன்ஸ் அண்ட் வைக்கிங்ஸ் அந்த ரெண்டு போர்ஷன்லையும் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுடுறேன். நீங்கள் இதை ரீட் பண்ணிக்கோங்க. ரோமன்ஸ் நீங்களே நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் அனுப்பலை உங்களுக்கு. ஸோ அதையும் நான் அனுப்ப ட்ரை பண்ணுறேன். பட் பார்பேரியன்ஸ் அண்ட் வைக்கிங்ஸ் நான் நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் உங்களுக்கு அதை அனுப்பி விட்டுறேன், அந்த போர்ஷன்ஸ் இதில். நீங்கள் வந்து வைக்கிங்ஸை ரீட் பண்ணிட்டு வாங்க. வைக்கிங்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். வைக்கிங்ஸ் போர்ஷனை யாராவது 10 minutesல நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ண முடியுமா? அந்த 5 epochs ஆஃப் இதில் 5 epochs ஆஃப் மிஷன்ஸ் ஹிஸ்ட்ரியில் ரோமன்ஸ் பார்த்துட்டும் பார்பேரியன்ஸ் பார்த்துட்டும் வைக்கிங்ஸ் வந்து நான் அனுப்பி விடுறேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் அனுப்பி விடுறேன். எனி வாலண்டியர்? who can share next Monday? எமரல்ட் ஆல்ரெடி நமக்கு இது ஷேர் பண்ணாங்க, ஹோலி ஸ்பிரிட் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உண்டு. இது வந்து இன்டர்னல் எக்ஸாமா இருந்தா இட் வில் கவுண்ட் உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ்க்கெல்லாம். வைக்கிங்ஸ் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவேன், நீங்க ஜஸ்ட் அதை வாசிச்சு பார்த்துட்டு ஒரு 10 minutes சும்மா ஷார்ட்டா நீங்க ஷேர் பண்ணா போதும். யாரும் ஷேர் பண்ணலன்னா நான் பண்றேன். இந்த பேப்பர்ல சுந்தர் ஓகேயா? ட்ரை பண்றேன். நோட்ஸ் மட்டும் அனுப்பிடுங்க, அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு. நான் நோட்ஸ் நாளைக்கு நான் அனுப்பிடுறேன். வைக்கிங்ஸ் இங்கிலீஷ் தமிழ்ல அனுப்பிடுறேன். நீங்க பண்ணும்போது நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன், நீங்க வந்து அதை ஷேர் பண்ணலாம். எல்லாருமே அதை பார்த்துக்கலாம், நீங்க இதுல தான் இருக்கும், வாட்ஸ்அப்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ சுந்தர். ஓகே, நம்ம வந்து இப்போ இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட் இருக்கு. டாக்டர் வந்து நாளைக்கு அட்மிட் பண்றோம் சிஎம்சியில். புதன்கிழமை ஒரு இஎன்டியில் ஒரு சர்ஜரி இருக்கு. அந்த வாய்ஸ் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சிஸ்ட் இருக்கு, அந்த காற்று போகிற இதில். ஸோ பேசுறதுல ஸ்டாப் ஆகுது. அந்த சிஸ்ட் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டனால ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து வெட்னஸ்டே மார்னிங் அந்த சர்ஜரி நடக்கும். நாளைக்கு அட்மிட் பண்ணுறோம். ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க. கடவுளுக்கு அந்த கிருபை, அந்த சர்ஜரி கர்த்தரே அவர் கரம் பிடித்து நடத்தி தரணும். இல்லை ஒரு ஆச்சரியவிதமான ஹீலிங், அங்கே போய் பார்க்கும்போது அந்த சிஸ்ட் காணாமல் போயிருக்கணும். அப்படி ஒரு மிரக்கலஸ் ஹீலிங் கூட கர்த்தர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க 2 குட்டி பிள்ளைங்க, இன்னும் 3 வயசு ஆகலை, ட்வின்ஸ், அவளோட பிள்ளைங்க 2. ஸோ அந்த 2 பிள்ளைங்களும் அம்மாவை மிஸ் பண்ணாமல் எங்களுக்கு அதை சமாளிக்கிறதுக்குரிய விஸ்டம், ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த். இது பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட்.
ஓகே, யாரு க்ளோஸ் பண்ணி முடிக்கலாம்? ராஜேஷ் brother, நீங்க ஜெபம் பண்றீங்களா? தேங்க்யூமா. பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில நன்றி செலுத்துகிறோம். நிற்கிருபையை கொடுத்த இந்த நல்ல வேத பாட வகுப்புகளுக்காகவும் எத்ததிக்கிறோம் ஐயா. நாங்கள் அநேக காரியங்களுக்கு இறக்கம் அந்த தயவுக்காக ஒவ்வொருவர்களுக்கும் நீர் போதுமானவராய் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரியுடைய மகளுக்கு நாளை மறுநாள் ஆபரேஷன் என்று சொல்கிறார்கள். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று நீர் வாக்குரைத்திருக்கிறீர். நீர் வாக்கு மாறாதவர். நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்றும் சொல்லியிருக்கிறீர். ஆவியானவர் தாமே மகளுக்கு நல்ல சர்வாங்க சுகத்தை கொடுக்க தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறீர், விடுதலை தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை காத்துக்கொள் என்ற தெய்வமே. உடைய மகளுக்கு சர்வாங்க சுகத்தை பரிபூரண விடுதலை கொடுக்க ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் அவருடைய குழந்தைகள் செல்வங்களையும் நீர் கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் ரோமர் பாடத்தை நல்ல முறையிலே படிக்கவும் தொடர்ந்து விழித்திருந்து இதற்காக உழைக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். துதிக்கிறோம். இந்த இரவிலே எங்களுக்கு நல்ல நித்திரை தார ஆண்டவரே. காலையிலே எழுந்து உடைய பணிகளுக்கு செல்ல நல்ல பாக்கியம் தாரும். எங்கள் ஐக்கியத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தடைகள் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே